வணக்கம். டிசம்பர் 23ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.2% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகி நிஃப்டி கிட்டத்தட்ட 1% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ஃப்ரண்ட் ரன்னிங் திட்டம் வழியாக சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சிருக்கிறவங்கள கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செபி. பிஎன்பி மெட்லைஃப் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய எக்விட்டி டீலரான சச்சின் தாகி மற்றும் வேறு 8 பேர் மீது தான் இந்த தடையும் அவங்க அபராதமும் விதிச்சிருக்கிறாங்க. அவங்க சட்டவிரோதமாக 21 கோடி ரூபாய் ஃப்ரண்ட் ரன்னிங் திட்டம் வழியாக அவங்க சம்பாதித்திருப்பதாக குற்றச்சாட்டு. ஃப்ரண்ட் ரன்னிங் ஸ்கீம் அப்படின்றது வந்து இன்சைடர் ட்ரேடிங் மாதிரி தாங்க. அவங்க பெரிய அளவில் ஒரு பணத்தை முதலீடு பண்ணி ஷேர்ஸை வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த செய்தி கசிந்து சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க போய் தனிப்பட்ட முறையில் அந்த ஷேர்ஸை வாங்கிடுவாங்க. அப்புறம் இந்த கம்பெனிகள் பெரிய அளவில் ஷேர்ஸை முதலீடு பண்ணும்போது, ஷேர்ஸை வாங்கும்போது, பணத்தை முதலீடு பண்ணும்போது ஷேர் பிரைஸ் மேலே போகும். அதில் லாபத்தை பார்த்து அவங்க தனியாக வாங்கியிருந்த அந்த ஷேர்ஸை அந்த நேரத்தில் விற்பனை செய்திருவாங்க. அதுதான் குற்றச்சாட்டு. இப்போ அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க செபி. 21 கோடி ரூபாய் இந்த சச்சின் தாகி மற்றும் 8 பேர் வந்து சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க. அது அனைத்தையும் பறிமுதல் செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட்லேருந்து அவங்களுக்கு தடையும் விதிக்கப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் சனிக்கிழமை நடைபெற்று முடிந்தது. காலையில் வீடியில் நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க அதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு. ஆந்திர பிரதேஷ் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இயற்கை பேரிடரை நேரிடுவதற்காக அவங்க சில ஆடம்பர பொருட்கள் மீது 1% கெலாமிட்டி செஸ் விதிக்க வேணுன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாங்க. இது பரிசீலனை செய்வதற்காக குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. சனிக்கிழமை ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்குடைய அவுட்கமுடைய விளைவாக இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் ரெட்டில் இருந்திருக்கிறாங்க. நம்ம செய்தி பார்த்துருந்தோம். லைஃப் இன்சூரன்ஸ் மற்றும் ஹெல்த் இன்சூரன்ஸுடைய ஜிஎஸ்டியில் எந்த மாற்றமும் செய்யலை. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அது குறையும் அப்படின்னு. ஆனால் இன்னும் முடிவெடுக்கல. ஐஆர்டிஐ கிட்டேருந்து சில இன்புட்ஸ் வாங்க வேண்டியது இருக்குன்ற தகவல் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி பெரும்பாலான இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே போல் கார் ட்ரேட் டெக்னாலஜிஸ் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம பார்த்தோம் யூஸ்ட் காசுடைய ஜிஎஸ்டியை உயர்த்தியிருக்காங்கன்னு. அது ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கலாம். அதே போல் ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோவும் ரெட்டு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபுட் டெலிவரியுடைய ஜிஎஸ்டியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு செய்தி பார்த்துருந்தோம். ஆனால் ஜிஎஸ்டி கவுன்சில் எந்த முடிவும் எடுக்கல. அதுவும் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே போல் ஏர்லைன் ஸ்டாக்ஸும் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அது அவங்களுடைய ஏவியேஷன் டர்பைன் ஃபியூலை ஜிஎஸ்டிக்குள்ளார கொண்டு வருவதற்கான பேச்சு நடத்தப்படும் ஒரு செய்தி பார்த்துருந்தோம். அதுவும் நடக்கல. ஆனால் இருந்தாலும் வந்து ஏர்லைன் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் ஓரியன் சிமெண்ட் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. மகாராஷ்டிரா ஸ்டேட் பவர் ஜென்ரேஷன் கம்பெனி லிமிடெட் 8.7 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஓரியன் சிமெண்ட். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி தடை விதிச்சிருக்காங்க இந்த ஸ்டாக்குடைய ட்ரேடிங்க்கு. செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரேட் ஆகல. ஆனால் மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி 5% விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி ட்ரேட் ஆன மாதிரி தெரியல. ஆனால் வெள்ளிக்கிழமை 5% வீழ்ச்சியை பார்த்துருக்கு பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ். செபி தடை விதிச்சிருக்காங்க. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா நிதி அறிக்கையில் அவங்க மோசடி செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டு. அடுத்த தீர்ப்பு வரும் வரை அது தடையில் தான் இருக்கும். அதே போல் அவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸும் மார்க்கெட்லேருந்து தடை செய்திருக்கிறாங்க. செபி யாரோ ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பாரத் குளோபல் டெவலப்பர்ஸுடைய ஷேர் பிரைஸ் கடந்த ஒரு ஆண்டில் பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. கடந்த ஒரு ஆண்டில் 2300% அதிகரிச்சிருக்கு. போன ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 51 ரூபாய் 43 பைசாவாக இருந்தது ஒரு ஷேருக்கு. இப்போ அது 1236 ரூபாய் 45 பைசாவாக உயர்ந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 2300% அதிகரிச்சிருக்குன்னு அந்த புகாரில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய நிதி அறிக்கையில் மோசடி செய்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஷேர்ஸ் வந்து இன்னையிலிருந்து ட்ரேடிங் தடை செய்யப்பட்டிருக்கு. ஜேபிஎம் ஆட்டோ தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி தான் ஜேபிஎம் இக்கோ லைஃப் மொபிலிட்டி பிரைவேட் லிமிடெட். அவங்களுக்கு அகமதாபாத் முனிசிபல் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் கிட்டேருந்து 343 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 1800 கோடி ரூபாய். இன்றைக்கி ஜேபிஎம் ஆட்டோ இன்ட்ராடேயில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 5% அதிகரிச்சிருக்குன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு முக்கிய காரணம் இந்த அகமதாபாத் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த செய்தியில்.
சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி தரப்புல அப்டேட் இருக்குது. உத்தரப்பிரதேஷ் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. டிசம்பர் 22ஆம் தேதி. நல்ல வேளை உயிரிழப்பு எதுவும் இல்லை. இன்சூரன்ஸ் போதிய அளவில் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க சிர்மா எஸ்ஜிஎஸ் டெக்னாலஜி. EFCI லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 6% அதிகரிச்சிருக்கு. டிசம்பர் 27ஆம் தேதி போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க EFC லிமிடெட். ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவல் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத்தில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. 1200 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட். இன்னைக்கு இன்ட்ராடேல 6% அதிகரித்தது ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் ரெனியூவல் எனர்ஜி. டால்மியா பாரத் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய பிரசிடென்ட் மற்றும் சீஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃபீஸரான ராஜீவ் பன்சல் ராஜினாமா செய்திருக்கிறாரு. பிரமல் என்டர்பிரைசஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் பப்ளிக் இஷ்யூ வழியாக 2000 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண இருக்கிறாங்க பிரமல் என்டர்பிரைசஸ். JSW இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். டேம் கேபிட்டல் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் 400, 30% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. டாக்டர் ரெட்டிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1405, 1430, ஸ்டாப் லாஸ் 1275. ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்டுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1660, 1700, ஸ்டாப் லாஸ் 1340. ஏஜஸ் லாஜிஸ்டிக்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 935, 955, ஸ்டாப் லாஸ் 780. கேசால்ஸ் இந்தியா ஸ்டாக் ஸ்பிளிட் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக மாற்றுறாங்க. சீமென்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய வீழ்ச்சி பார்த்துதுங்க இந்த ஷேர் ப்ரைஸ். நுவாமா இப்போ ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹோல்டாக மாற்றிருக்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸையும் குறைச்சிருக்கிறாங்க. முன்ன சொல்லியிருந்தது 8350, புது டார்கெட் 7000 ரூபாய் ஒரு ஷேருக்கு. எலாரா கேபிட்டல் அக்குமுலேட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. புது டார்கெட் ப்ரைஸ் 7670. ஏஜிஎஸ் டிரான்சாக்ட் டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டரான வினியா என்டர்பிரைசஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 1.2% ஸ்டேக் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக 10.57 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. AGI கிரீன் பேக் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. ஃபண்ட் ரைசிங்க்கு 1500 கோடி ரூபாய் வரைக்கும். எந்த வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்கன்ற முடிவு இன்னும் எடுக்கல AGI கிரீன் பேக். லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. வீக்கெண்ட் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. அரசு இந்தியன் ஆர்மி கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 7000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான கான்ட்ராக்ட் கிடச்சிருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ லார்சன் அண்ட் டியூப்ரோ கிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. அவங்களுடைய நிறுவனமான L&T ப்ரிசிஷன் இன்ஜினியரிங் அண்ட் சிஸ்டம்ஸ்க்கு இந்தியன் ஆர்மி கிட்ட கிடைத்த ஒரு கான்ட்ராக்டுடைய மதிப்பு அவங்க சொல்லலை. மேஜர் ஆர்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. கம்பெனி மேஜர் ஆர்டர்னு சொன்னாங்கன்னா அதோடைய மதிப்பு 5000லேருந்து 10,000 கோடி ரூபாய் இடையே இருக்கலாம். ஏஞ்சல் ஒன் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். ஜூபிட்டர் வேகன்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 590, ஸ்டாப் லாஸ் 495. டெக்னோ எலக்ட்ரிக் அண்ட் இன்ஜினியரிங் கம்பெனிக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1780, 1800, ஸ்டாப் லாஸ் 1500. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸ்டாக் ஸ்பிளிட்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஜனவரி 10ஆம் தேதி. ஸ்டாக் ஸ்பிளிட்கான பின்னணி 10 ரூபாய் இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாயாக மாற்றுறாங்க. பாண்டி ஆக்சைட்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக 175 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. பர்மன் குடும்பத்தினருக்கு கூடுதலாக ஸ்டேக் வாங்குவதற்கு 26% கூடுதலாக ஸ்டேக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து வாங்குவதற்கு இப்போ செபி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. வேலியன்ட் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. 812 லட்சம் ரூபாய் மதிப்பிற்கான ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. டிரான்ஸ்மிஷன் கார்பரேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் கிட்ட இருந்து. இன்னைக்கு இன்ட்ராடேல 2% அதிகரித்தது. வீடியோ சேர் நேரத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் இல்லை ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்தது. ரெலிகார் என்டர்பிரைசஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 335, 356, ஸ்டாப் லாஸ் 280. கேஃபின் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1550, 1615, ஸ்டாப் லாஸ் 1280. ஜென் டெக்னாலஜிஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 2650, 2725, ஸ்டாப் லாஸ் 2250 ரூபாய். சில மெட்டல் ஸ்டாக்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வீக்கெண்டில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. அரசு வெளியிலேருந்து இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய சில ஸ்டீலுக்கு கூடுதலாக 25% வரி விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது குறித்து ஆராயிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இந்தியா சிமெண்ட்ஸ் இன்றைக்கி இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். இன்றைக்கி 11% இன்ட்ராடேல இந்தியா சிமெண்ட்ஸ் அதிகரித்தது. வீக்கெண்டில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்கன்னு அது ஒரு முக்கிய காரணமாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். இன்றைக்கி இந்தியா சிமெண்ட்ஸ் 11% அதிகரித்ததற்கு. கஜாரியா செராமிக்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். மோதிலால் ஓஸ்வால் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 26% அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்டன் ரீட் ஷிப் பில்டர்ஸ்க்கு ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2280 ரூபாய். கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 1 to 2 மாதங்கள்.
நிவா பூப்பா குறித்து சிஎன்பிசி டிவி 8 கிடைத்த ஒரு தகவல். கம்பெனிக்கு முதல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க மார்கன் ஸ்டான்லி. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 88. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்லேருந்து 16% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது.